உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 22. அலுவலகம் வந்த பின்னரும் அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கீர்த்தனா ஏதோ மனபாரத்தில் இருப்பதாக ஏற்கனவே லீலா கூறியிருந்தாளே, அது தெரிந்தும் நான் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டேனே. ஸ்வேதா சொல்லிவிட்டால் அவ்வண்ணமே நடந்து விடுமா? இது கூட தெரிந்து கொள்ளாமல் நான் அவ்வாறு நடந்து கொண்டேனே. தன்னிடம் அடைக்கலம் வந்தவளிடம் தான் அவ்வாறு நடந்து கொண்டோமே என்று மனம் தாழாமல் தவித்தான். அவனால் அலுவலக வேலைகளில் கவனம் செலுத்த முடியவில்லை. எனவே சீக்கிரமாக வீடு திரும்பினான். வீட்டிற்கு வந்தவன் நேராக கீர்த்தனாவின் அறைக்கு சென்றான். கதவை தட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். மெல்ல அயர்வுடன் கட்டிலில் எழுந்து அமர்ந்தாள். தயக்கத்துடன் தலை குனிந்தவாறு, சாரி கீர்த்தனா, உங்களிடம் தவறாக நடந்து கொண்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் கம்மிய குரலில். என்ன சார் இது? என் மீதும் தவறு இருக்கிறது, எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றால் அவனை சமாதானப்படுத்தும் எண்ணத்தில். நீங்கள் இன்னும் 2 நாட்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு வாருங்கள், அதுவரையில் அலுவலக வேலைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சொன்னதைப் போலவே வீட்டில் இருந்து ஓய்வெடுத்து கொண்டாள். 2 நாட்கள் கழித்து அலுவலகம் புறப்பட்டாள். ஆனால் இம்முறை அவளே தனியாக பேருந்தில் அலுவலகம் சென்றாள். வித்தியாசமாக பார்த்த விசாலாட்சியையும் கவனிக்கவில்லை. முடிந்தவரை ஷியாமின் அருகே செல்வதை தவிர்த்தாள். ஷியாமிற்கும் இது புரிந்தே இருந்தது. இவ்வாறு சில நாட்கள் அவளது கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர்ந்தது. அன்று சிந்துஜாவின் பிறந்த நாள். படுக்கையில் இருந்து எழ அவளுக்கு மனமே இல்லை. தன் அத்தையின் ஞாபகம் வந்தது. இன்று அத்தை தன் அருகில் இருந்திருந்தால் தனக்கு பாசிப்பருப்பு பாயாசம் வைத்து தேங்காய் புட்டு செய்து தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருப்பார். அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்று வேதனைப்பட்டாள். தன் தோழி லீலா மட்டும் என்ன, தனக்கு மிகவும் பிடித்தமான இளம்பச்சை நிறத்தில் சேலையோ சுடிதாரோ பரிசளித்திருப்பாள். அவர்கள் இருவரும் தன் அருகே இல்லாதது இன்று ஏனோ பெரும் பாரமாய் அழுத்தியது. எதுவும் சாப்பிட பிடிக்காமல் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் சீக்கிரமாகவே அலுவலகம் வந்துவிட்டாள். மனம் கண்டதையும் எண்ணி அலைப்பாய்வதை தடுக்க வேலையில் கவனம் செலுத்தினாள். சிறிது நேரத்திலேயே ஷியாம் அவள் அறைக்கு வந்தான். வியப்பாய் நோக்கியவனிடம் தான் கையோடு கொண்டு வந்த செல்போனை அவளிடம் நீட்டி, லீலா லைனில் இருக்கிறாள், உன்னுடன் பேச வேண்டுமாம் என்றான். அவ்வளவுதான். அவன் கையில் இருந்த போனை விடுக்கென பிடுங்கி காதில் வைத்தாள். லீலா என்று அழைக்கும் போதே அவள் குரல் உடைந்தது. கண்ணீர் பெருக அவள் கதறி அழுதாள். அவள் அழுவதையே சிறிது நேரம் பார்த்திருந்து விட்டு தன் அறைக்கு வந்தான் ஷியாம். சிந்து, அழாதடி, இப்போ என்ன ஆச்சு? உன் பர்த்டே அன்னைக்கு நீ அழலாமா என்று லீலா கேட்டாள். இல்லடி, என்னால் முடியல, இனிமேல் என்ன